விஜய் அவர்களுடைய தஞ்சாவூர் மீட்டிங் வழக்கம் போல் திமுக இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் நாங்கன்னு திமுக ரெண்டு பேரும் மாறி மாறி ஏமாற்றுவீங்க, அதை உடைக்க தான் விஜய்னு ஒருத்தன் வந்துட்டேன், அதனால் நீங்களாம் தூக்கத்தை கலைச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எப்பயும் போல உளறல் தான், எந்த விதமான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான பேச்சும் கிடையாது. டெல்டா டால்டா எலெக்ஷன் எமோஷன், இவனுக்கு இதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறாங்கன்னே தெரியல. இந்த டெல்டாவுக்கும் டால்டாவுக்கும் என்ன வித்தியாசம்? எலெக்ஷனை எமோஷனாக பார்க்கணும், எலெக்ஷன் சென்சிட்டிவாக பார்க்கலாமா? எலெக்ஷனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அடுத்த 5 வருடத்தை யார் ஆள போகிறாங்கிறது நமக்கு தீர்மானிக்கக்கூடிய விஷயம். எமோஷனில் எடுக்கக்கூடிய முடிவாக ஓட்டு போடுறது. அவருக்கு அப்படி நினச்சிட்டாப்புல, எமோஷன் படம் பார்த்து விசில் அடிச்சு கை தட்டி உடனே ஓட்டு போட்டுருவாங்க. அந்த அரசியல் சொல்கிறாப்புல, எமோஷன்னா அந்த அரசியல் போல. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாரு. எப்பயும் போல வழக்கம் போல அதிமுகவோ பாஜகங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு சிஎம் சார் திமுக நாங்கள் தான் மாற்று அப்படின்னு பேசிட்டு போறாரு. அது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பாஜகங்கிற பேர் வரவே வராது. ஏடிஎம்கே கூட அப்பப்ப லைட்டா ஊருகா மாதிரி தொட்டுக்குவாரு. ஏடிஎம்கேங்கிறது வராது, இன்னொரு கட்சின்ற மாதிரி பேசுவாப்புல. அதில் அவர் இன்னைக்கு பேசுறதுல நிறைய தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற திட்டங்களை பேசுறாப்புல. இந்த பாஜக காரங்க ஒன்று பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் ஜல்ஜீவன் திட்டத்தில் நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களும் தண்ணி வந்துட்டு பைப்லேயே வருது. இங்க பெருமையை சொல்லுவாங்க, ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி கொடுக்குறோம். தாத்தா காலத்துல இருந்து கிராமங்கள் தண்ணி இருக்கு, ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி கொடுத்துருக்கோம். முத்ரா அக்கௌண்ட்ல நாங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம், எல்லா வீட்டுக்கும் ரேஷன் கார்டு கொடுக்குறோங்கிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் சாதனையா பேசுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் பேசுறாப்புல. அவங்களோட ஆள் தானே, ஆனால் அதான் பேசுறாப்புல. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து 2 ஏக்கர் விவசாய இடங்கள் வச்சிருக்கவங்களுடைய கடன் தள்ளுபடி பண்ணப்படும். இது வந்து 2006 2021 திமுக முதல்ல இந்த விவசாய கடன் தள்ளுபடிங்கிறத கொண்டு வந்து கலைஞர் தான் 2007 பண்ணியிருக்காரு. 7,000 கோடி ரூபா 2006 பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2021 திமுக இப்போ இந்த ஆட்சியில் வந்து 5,000 கோடி ரூபாய்க்கு மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயத்துக்கான இலவச மின்சாரம் அப்படிங்கிற ஸ்கீம்லாம் கலைஞர் கொண்டு வந்தது, நடைமுறையில் இருக்கு. இவர் என்ன கொண்டு வர போறாருன்னு தெரியல. அப்புறம் இலவச கல்வி, 2 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு இலவச கல்விங்கிறார். தமிழ்நாட்டில் இலவச கல்வி தானே இருக்கு. 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி, கல்லூரி இலவசம் தானே. நீ என்ன இலவசம் கொண்டு வர போறாரு? இல்லை நான் உயர்கல்வி இலவசங்கிறார். அதாவது இன்ஜினியரிங் மெடிசன் போடுறதுக்கு இலவச கல்வி நான் கொடுக்க போறேன், விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு இலவசம் கொடுக்க போறேன்றார். அது ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்காலர்ஷிப் இலவசம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. விவசாய பிள்ளைக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே இலவச கல்வி இருக்கு.